சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநயினார் கோமதி அம்பாள் திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவில் 9ஆம் நாள் கோமதி அம்பாள் திருத்தேரோட்டம் விமர்சையாக துவங்கியது. சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவில் 9ஆம் நாள் கோமதி அம்பாள் திருத்தேரோட்டம் விமர்சையாக துவங்கியது. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்வடம் பிடித்து தேரை எடுத்தனர். தென் தமிழகத்தில் அமைந்துள்ள சிவத்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவிலும் ஒன்று. மதுரை ஆண்ட உக்கிரம பாண்டிய மன்னரால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இதுவாகும். சைவ வைணவ சமய பேதங்களை கடந்து சமரசத்தை நிலைநாட்டும் ஸ்தலமாக சங்கரன்கோவில் சங்கர நாராயணர் ஆலயம் திகழ்கிறது. இங்கு சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இதன்படி ஆடி மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் கோமதி அம்பாள் தவத்தின் பயனாக சுவாமி திருக்காட்சி அளிக்கும் நிகழ்ச்சியானது ஆடித்தபசு திருவிழாவாக 12 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கோமதி அம்மன் சன்னதி முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலையும் இரவும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருநாளன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாள் காலை திருத்தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேரில் கோமதி அம்பாள் பட்டு உடுத்தி, முத்துமாலை, நவரத்தின பதக்க ஒட்டியானம், பவள மாலையுடன் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். பின்னர் பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன் ஜெயசங்கர், பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தீயணைப்பு வாகனங்களுடன், தீயணைப்புத்துறை வீரர்களுடன் நகராட்சித் துறையைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், மின்வாரிய அலுவலர்கள், சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் தயார் நிலையில் இருந்தனர். ஆடித்தபசின் சிகர நிகழ்வான அம்பாள் தபசு காட்சி வருகிற 28ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டபப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.